இப்ப நாங்க என்ன செய்வோம்? இப்ப இஅ்திதாலை முடித்துக் கொண்டோம், அப்படித்தானே? இப்ப எங்க போறது? சுஜூதுக்கு நாம் செல்ல வேண்டும். சுஜூதுக்கு நாம் செல்ல வேண்டும். சுஜூதுக்கு செல்லும் போதும் செல்லக்கூடிய விஷயத்திலையும் கருத்து முரண்பாடு இருக்கிறது. முதல்ல கையை வச்சுட்டு போறதா இல்ல முட்டுக்கால வைக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களில் ஒருவர் சுஜூது செய்தால் ஒட்டகம் அமருவது போன்று அமர வேண்டாம், அவருடைய 2 கைகளையும் வைக்கட்டும் முட்டுக்காலுக்கு முன்னால என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அபூதாவூத் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இதுல தெளிவா இருக்குது, ஒட்டகம் முதல் என்ன செய்யும்? முட்டு தான் வைக்கும். ஒட்டகம் என்ன செய்யும்? முதல் முட்டை வைக்கும். அப்ப முதல்ல முட்டு வைக்காதீங்க என்கிறது வழங்குது. அந்த ஹதீஸிலே கடைசியிலே வருது கையை வச்சுட்டு போங்கன்னு சொல்லி. இதுக்கு வர விளக்கங்களை மாற்று கருத்துள்ளவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே இதுல தெளிவான செய்தி கையை வைக்க வேண்டும் என்பது. இதைத்தான் நான் சரி காணுகின்றேன். அல்லாஹ் மிக அறிந்தவன். அந்த பிரகாரம் நாம் இப்ப என்ன செய்வோம்? இதுல நம்முடைய சுஜூதை செய்வோம். சுஜூதில நாம் பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். சுஜூது செய்யும் போது நம்முடைய 2 கைகளையும் காதுக்கு நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நான் சொல்றேன், பிறகு செய்து காட்டுறேன். 2 கைகளையும் காதுக்கு நேராக, அல்லது சில நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்பியத்துக்கு நேராக வைத்துக் கொள்வாங்க. விரல்கள் சேர்ந்து இருக்க வேண்டும். நம்ம தக்பீருக்காக தக்பீர் சொல்லும் போது, ஆரம்ப தக்பீர், ருக்கு போகும்போதும் ருக்குலிருந்து நிமிரும் போதும் கை உயர்த்தக்கூடிய நேரத்தில் விரல்கள் நிமிர்ந்திருக்கும். இந்த 2 விரல்களுக்கு மத்தியில மிக நெருக்கமும் இருக்காது, மிக விரிவாக இருக்கக்கூடாது, 2க்கு மத்தியில் இருக்கும். ஆனா சுஜூதுல வைக்கல நெருக்கமாக வைக்க வேண்டும். இந்த விரல்கள் எல்லாம் கிப்லாவை முன்னோக்கியவாறு. 2 கைகளும் நம்முடைய விலாவை விட்டும் என்ன செய்ய வேண்டும்? விரிந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிப்பாங்க, பின்பக்கமாக இருந்து ஒருவர் பார்த்தால் அவங்களுடைய கக்கத்தின் வெண்மை தெரியக்கூடிய அளவுக்கு. இன்னும் சில ரிவாயத்தில் வருகிறது, சின்ன ஆட்டுக்குட்டி அதால என்ன செய்யும்? உள்ளால் நுழைந்து போகும். அந்த அளவுக்கு விரிச்சு வச்சிருப்பாங்க. இதை நீங்கள் சஃப்ல ஜமாத்தோடு தொழும்போது இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கேயே வச்சுட்டு நீங்க சொன்னா ரொம்ப சிரமமாயிரும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? நெருக்கி கொடுங்க, சூழ்நிலை கேட்டவாறு. பொதுவாக இடம் கிடைக்கும் போது இப்படி நாம விரித்து வைத்துக் கொள்ளணும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுஜூது செய்யும் போது நாய் படுப்பது போன்று படுக்காதீர்கள், கை வைக்காதீங்க. நாய் படுப்பது போல கை வைக்காதீங்க. நாய் எப்படி படுக்கும்? 2 காலை முன் வைத்துக் கொண்டு படுக்கும். அப்படி வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த முட்டுக்கை என்ன நிலத்தில் படக்கூடாது, உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைங்களா? அப்ப எங்களுடைய விழாவில் படக்கூடாது, இந்த கை நிலத்திலே பற்றிருக்கூடாது, உயர்ந்திருக்க வேண்டும். இதுல சிலர் கூறுவார்கள், இல்ல ஆண்கள் தான் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு இப்படி இல்லை. இந்த வகுப்பு பெண்களுக்குரிய வகுப்பா இருக்கிறதுனால இதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை பொதுவா சொன்னாங்கன்னு சொன்னா அது எல்லாருக்கும் தான், ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். இது ஆண்களுக்கு மட்டும், இது பெண்களுக்கு மட்டும் என்று வந்தா அங்க நாம என்ன செய்யலாம்? இது ஆண்களுக்கு பெண்களுக்கு இல்ல, இது பெண்களுக்கு இது ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். இதுல அப்படி ஒன்றும் வரல. அதனால இது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இதுல என்ன சமமே. நம்ம சொன்ன விதத்தை தான் கையை வைக்க வேண்டும். பண்ணிட்டீங்களா? இது கை. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் 7 உறுப்புகளை சுஜூதில் வைக்க, தரையில் வைக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன். அத ரசூலுல்லாஹ் சொல்லாங்க பாருங்க. நெத்தியை சொன்னாங்க, நெத்தியை சொல்லக்கல மூக்கையும் காட்டினாங்க. அப்ப நெத்தியும் மூக்கும் உண்டு, நெத்தியும் பழனும் மூக்கும் பழனும். அதே போல 2 முட்டுக்கால், இப்ப எத்தனை உண்டு? 2 முட்டுக்கால் பழனும், 2 உள்ளங்கை பழனும். எத்தனாச்சு இப்ப? 5. 2 கால் பாதத்துடைய உள்பகுதி, அதாவது விரல் பகுதிகள், 2 கால் பாதத்திலே விரல் பகுதிகள் அதாவது தரையில் பட வேண்டும். சிலருக்கு 5 விரலும் படும், சிலருக்கு 3 விரல் தான் படும், அவனுடைய உடல் அமைப்பு. அதை வைத்து நம்ம செஞ்சு கொள்ள வேண்டியதுதான். அந்த விரல்கள் என்ன செய்யும்? கிப்லாவை முன்னோக்கி இருக்கும். அதே போல எங்களுடைய வயிற்று பகுதி, எங்களுடைய துடப்பகுதி 2ம் சேர்ந்து இருக்கக்கூடாது, விரிந்திருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய 2 கால் பாதம் இருக்கிறதே, 2 கால் பாதமும் என்ன செய்யணும்? ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும், ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நெத்தியை பூமியில் அழுத்தி வைப்பார்கள், முட்டுக்காலை தன்னுடைய கையை அழுத்தி வைப்பார்கள். இப்ப என்னுடைய சுஜூதின் போது உடம்பு இந்த 7 உறுப்புகளும் தரையில் பட்டவாறு இருக்கணும். அதே போல சுஜூது செய்யும் போது நம்முடைய நாம் நீளமாகவும் இருக்கக்கூடாது, மிக சுருங்கியும் இருக்கக்கூடாது, 2க்கும் இடையில் இருக்கணும். ரொம்ப நீளமா போயிருப்பாங்க, சிலர் ரொம்ப சுருங்கி இருப்பாங்க, தன்னுடைய இடுப்பு, வயிறு, தொடையெல்லாம்
ஒன்றாக என்ன சேர்ந்திருக்கிற மாதிரி அப்படி கூட ரெண்டுக்கும் இடையில இருக்க வேண்டும். இதுல சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று நாம் ஓதலாம், அல்லது சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி என்று ஓதலாம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய திக்ர்கள்ல சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி போன்ற திக்ர்களை எல்லாம் ஓதிருக்கிறாங்க. ஒரு முறை ஓதுறது வாஜிபு, ஒன்றுக்கு அதிகமாக ஓதுவது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை ஓதிருக்கிறாங்க. சில இரவு தொழுகைகள் போன்ற தொழுகைகள்ல கியாமுல உள்ள அளவுக்கு ருக்குஐயும் சுஜூதையும் நீட்டியதாக வந்திருக்கிறது. சில தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ரா, சூரத்துன் நிசா, சூரத்து ஆல இம்ரான் ஓதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீட்டினாங்கன்னு அர்த்தம் இல்ல. சாதாரண தொழுகையில எவ்வளவு ருக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த நீளமான தொழுகைக்கு ஏற்றவாறு ருக்குவையும் சுஜூதையும் ரசூலுல்லாஹ் நீட்டிக்கிறாங்க. அப்ப நிச்சயமாக 3க்கும் அதிகமாக ஓதிருப்பாங்க. இது தனிப்பட்ட முறையில் ஓதும்போது இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? சுஜூதை செய்ய வேண்டும். இப்ப நான் சுஜூதை செய்து காட்டும் பாருங்க. முதல்ல